அக்னிச்சட்டி கிளம்பிருச்சுங்களா? மைக்ல சொன்னாங்களேம்மா, நேரத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் நான் அந்த தெருவுல சுத்திட்டு நம்ம தெருவுக்கு கடைசி வருது இல்ல நம்ம தெருவுக்கு தான் முதல்ல வந்துட்டு போகுதான்னு தெரியலையே. ஏன் வருமா? எப்பயும் நம்ம லைனுக்கு முதல்ல வந்துட்டு தான் அடுத்த லைனுக்கு போகும். இல்லைங்கக்கா, வீட்டில் வேற வேலை இருக்கு, ஒலை வேற அடுப்பில் வச்சுட்டு இந்த இது வேற டக்குன்னு போயிருமே, அதான் நின்று ஒரு எட்டு பார்த்து சாமியை கும்பிட்டு போவோம்னு பார்த்தா ஆளையே காணமே. அதான் கேட்டேன், இந்த வழியில முதல்ல வருதா அந்த வழியில முதல்ல வருதான்னு தெரியலையேன்னு. வந்துட்டாங்கக்கா. அடியாத்தா என்ன சுடு சுடுது அம்மா. இரியா சாமியை கும்பிட்டுக்கிறோம். ஐயோ கொதிக்குதே, நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒட்டு மொத்தம் எல்லாரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கம்மா, ஒவ்வொருத்தரா வராம. ஐயோ கொதிக்குதே. எம்மாடி மண்ணோலே வா முன்ன வா. சூப்பர்னே, சிறப்பா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க. ஐயோ நானே வெந்துகிட்டு இருக்கேன், இதுல நீ வேற கம்முனு ஏரியா எந்த பொண்ணுல வேலை பச்சாம எவன் ஆசீர்வாதம் கிட்ட கிளம்பமா. ஐயோ முடியல. நாங்களும் தான் கோயில் வரி கட்டுறோம், அப்படியே போறீங்க, நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அடியே ஆத்தா, மஞ்ச மண்டக்காரி போற நேரத்துல எல்லாம் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளே, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போமாங்கிட்டு கொதிக்குது. வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருக்காம வந்து ஆசீர்வாதம் வாங்க வா. ஐயோ அம்மா, நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அம்மா எல்லாம் முடிஞ்சுதானே, நான் போலாம் தானே. தண்ணி எதுவும் சாப்பிடுறீங்களானே? ஐயோ எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா, முதல்ல நவருங்க, கிட்ட நவருங்க. ஐயோ வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவுன்னு வீடு வீடா இருக்கே, ஏடா இப்படி வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறீங்க. ஐயோ கொதிக்கிட்டே. என்ன இந்த ஆளு அப்படியே பறக்கிறேன், நிம்மதியா நின்று ஒரு சாமி கும்பிட முடியுதா ஒன்ன? ஏமா அந்த தம்பியே அந்த சட்டியை கையில வச்சிருக்குது, அது என்ன சூடும். நம்மளாலே ஒரு நிமிஷம் நம்மளால சூரிய வெளிச்சத்துல போயிட்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது அதுலயும் அந்த தம்பி கொண்டு வருது, என்ன குறை பேசிக்கிட்டு இருக்க? அதாவது அவங்க தூக்கி பார்த்தா தான் அந்த குறை என்னன்னு தெரியும். ஆமா இது என்ன ஒரு பெரிய விஷயம், இங்க இருந்து இங்க கொண்டு போறது ஒரு பெரிய விஷயமா? ஏக்கா சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டங்க. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாம், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். ஏய் நீ வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியே நீ? சும்மாவா நிக்கிறாங்க, கோவில் வரி கட்டியிருக்கோம், சும்மாவா? அவ கிடக்குற லூசு கழுத. சரிம்மா, அப்படியே நானும் சந்தோஷ் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்னடா எப்படியோ ஒரு வழியா பேச ஆரம்பிச்சிட்டியா? பேசறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, என்னதான் இருந்தாலும் அவனை பார்க்காம என்னாலும் இருக்க முடியாது. அதான் ஒரு எட்டு போயிட்டு அவனை பார்த்துட்டு என்ன பண்றான் ஏது பண்றான்னு போய் பார்த்துட்டு வரலான் தான். சரி எப்படியோ நீ மாறினியே அதுவே போதும். அப்புறம் மகா வீட்டுல ஏதோ வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம சந்தோஷுக்கு, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. சரிம்மா, சரி போயிட்டு வரேன். ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துரு, சாப்பிடாம சுத்திக்கிட்டு இருக்காம. கோயில்கிட்ட போனாலே எத்தனை மணி ஆகும்னு தெரியாது வர்றதுக்கு, வரும்போது வருவேன். அதானே பார்த்தேன், இவனாவது சந்தோஷ் கிட்ட முறுக்கிக்கிட்டு இருக்கிறதாவது. என்னதான் அடிச்சாலும் உதச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் நம்மளதான் முட்டாளாக்குவாங்களே தவிர இவங்க எல்லாம் ஒண்ணு குடிக்க வாங்க. வாமா, இவங்க பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தங்கம் என்ன வாசலை கூட்டி விட்டு வாசலை தெளிச்சு விடுறது இல்லையா? எல்லாரும் பாரு வாசலாம் தெளிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அக்லி செடி வீட்டுக்கிட்ட கொண்டு வராங்கடி, சாமி கும்பிடுறது இல்லையா? எனக்கு என்ன சாமி படி அளக்குதா ஒன்னும் கிடையாது. என் பிள்ளைங்களே அங்க சாப்பாட்டு இல்லாம அழியுதுங்க, நான் வேற இதுல சாமி கும்பிடணுமாம்ல சாமி. பேசியாதான் நீ அழிய போற பாரு. மனுஷியா இவெல்லாம் ஒரு வார்த்தை சொன்ன கேட்கறது இல்ல, சாமி கும்பிடுறதுனால வலிக்குது. அப்புறம் எப்படி சாமி நல்லது பண்ணும்? நம்ம நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும். அடுத்தவங்க கெட்டு போனா அழிஞ்சு போகணும்னு நினைச்சா நமக்கு அதுதான் நடக்கும். இவ எதுவும் செய்ய மாட்டா, நம்மளே வாசலை கூட்டி தனியை தெளிச்சு விடுவோம். 1000 தான் அவன் என் பேச்ச மீறி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் என் மனசுக்கு என்னமோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோனே தோணிக்கிட்டு இருக்குது. வேற ஒருத்தனா இருந்தா கூட எப்படி இருப்பான்னு தெரியல, ஆனா நமக்கு அந்த மாதிரி விட்டுக்கிட்டும் இருக்கவும் முடியல, மனசும் கேட்க மாட்டேங்குது. சரி போவோம், வீட்டுல இருக்கானா இல்ல கோவில்கிட்ட எதுவும் போயிட்டானான்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்பா அம்மா அவங்களையும் பார்த்துட்டு மகாவையும் ஒரு பார்த்துட்டு அப்புறம் இவன் இருந்தா பேசுவோம், இல்லைன்னா கோயிலுக்கு எதுவும் போய் பார்ப்போம். அப்பயே வரும், நாங்க இம்புட்டு நேரம் ஆளை காணமே. வரப்போதே ஏ வித்யா உள்ள என்னடே பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த வந்துட்டேமா, அந்த வந்துட்டேன். இல்லையே என்னதான் அடப்பறிச்சுக்கிட்டு இருப்பேன்னு தெரியல, சீக்கிரம் வா. டேய் சாமி கும்பிடுங்க. வாடி வந்துருச்சுடி சாமி. அம்மா வா இங்கிட்டு வந்து நில்லு, வா விழுந்து கும்பிடுங்க. அப்படியே நின்னுகிட்டு இருக்காத, விழுந்து கும்பிடு. எனக்காக பிறந்தாயே எனதழகே, பிரியாம இருப்போமே பகலிரவா. அட பாவி, உன் பக்கத்துலயே நான் நின்னேன். அவசரத்துல உன் பக்கத்துல வந்து நிப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. கடவுள் போட்டு முடிச்சு, இதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். அப்படியே பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டார் ரூம் கிட்ட வந்துரு. அவ மனசுல இருக்க அன்பையும் வெளிப்படுத்த போறா போல இருக்கு. நம்ம கட்ல மழை தாண்டா கதிரு. அப்படி ஆண்டவா, என் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி, உன்னதான் நம்பி இருக்கோம்.
வித்யா மனசுல நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை வரணும். நீதான்ப்பா அருள் புரியணும். எங்க பிள்ளைக்கு அடுத்த வருஷம் நேரம் கல்யாணம் ஆகி அவளும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும். நீதான் அருள் புரியணும். முதல்ல எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்க விறுவிறுன்னு ஓடிடுவாங்க. இந்த வருஷம் தான் நின்று பொறுமையா நல்லா சாமி கும்பிட்டுருக்கேங்க. சரி சரிங்க. சார் வேற இருக்காரு, அவரை பார்க்கவே பயமா இருக்கு. உள்ள ஓடிடுவோம். சார் கடைகள் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? எங்கங்க நமக்கு எங்க நேரம் இருக்கு. காலேஜ்ல வேற அட்மிஷன் போயிட்டு இருக்கு, பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சுங்க. அதனால எங்கிட்டும் போறதுக்கே நேரம் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு இங்க வந்துதான் நேரம் இல்லாத மாதிரியே பேசுவீங்க. எந்த ஊர்ல இருந்து போதுதான் நீங்க கோவில் குளம்னு போயிருக்கீங்க. அந்த வீட்டுல அத்தனை வருஷம் இருந்தோம், ஒரு நாளாவது கோவில் குளம்னு போயிருப்பீங்க. அதான் எங்களுக்கு சேர்த்து நீ கும்பிடுறல, அப்புறம் என்ன? இவரும் அப்படித்தான், எங்கேயும் போக மாட்டாரு. நாங்களே நினைச்சு நினைச்சு போனாதான் உண்டு. அண்ணே இவரையும் கூட்டிட்டு போங்கண்ணே. எப்ப பாரு வீடே கதின்னு இருக்காரு. 4 பக்கம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா தானே குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷமா எப்படி இருக்காங்கன்னு தெரியும். வரீங்களா சார்? வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலையா இருந்தாலும் போயிட்டு வந்து வச்சுக்கலாம். போயிட்டு வாங்க. சப்பா சரி வாங்க, அப்படியே போயிட்டு வருவோம். வித்யா வேற நம்மள வர சொன்னா. இப்ப எப்படி இங்க இருந்து போறது? அம்மா வாசு கூப்பிட்டாமா, நான் போயிட்டு வந்துடுவா கோயில்கிட்ட. கோயிலுக்கிட்ட போறியா? உங்க அப்பாவும் போறாரு. கம்முன்னு வீட்டோட இரு. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வாழ் கத்த ஆரம்பிச்சிருவாரு. அம்மா போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. ஏம்மா இவன் 10 நிமிஷம் சொல்லுவான், அப்புறம் 10 மணி நேரம் இருந்துட்டு வருவான். அப்புறம் நீயும் நானும் அப்பா கிட்ட திட்டு வாங்கணும். ஏம்மா இவ்வளவு வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்கு சொல்லுமா. நான் போயிட்டு வரேம்மா, போயிட்டு உடனே வந்துடுவேம்மா. ஏம்மா இவன் மட்டும் கேட்டு நீ அனுப்புனு வச்சுக்க, அப்புறம் நானும் போவேன்னு சொல்லுவேன். ஏய் வேணும்னே பண்ணாத காவியா. எப்பா பாப்பா பாப்பா எப்படிங்க அடக்குறீங்க? உங்ககிட்ட பெரிய பிள்ளைங்கள வளர்ந்துருச்சுங்க, இன்னும் அப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. இதுதாங்க இவங்க 2 பேத்தையும் அடக்கிறதுக்குள்ள நான் எனக்கு போதும் போதும் ஆயிடும். என்னமோ பண்ணுங்க சாமி. அம்மா கோவில் வர போயிட்டு வந்துடுறேன். ஆனா கூப்பிட்டாலே கோயிலுக்கு வரமாட்டேன்னுவ. இப்ப மட்டும் போறியா? வித்யா கிளம்பிட்டா, நம்மள அப்படியே கிளம்ப வேண்டிதான். சும்மாதாம்மா, போயிட்டு வரேம்மா. சரி அப்பா அங்கதான் இருக்காரு, போயிட்டு அப்பா கூட போயிட்டு அப்பாவோட வரணும். சரியா? சரிம்மா. ஐயோ வேற போறாளே, இவ வேற எரும மாடு அப்படியே நிப்பா. ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? உள்ள போ. ஏ காவியா புரிஞ்சுக்கடி காவியா, நான் இந்த உடனே போயிட்டு வந்துடுறேன். டேய் பொம்பளை பிள்ளை பக்கத்துல இருந்து எங்கிட்டாவது போனா போதுமே, அப்படியே போவ. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா போயிட்டு வரேன். சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வரும்போது வாங்கிட்டு வரேன். இது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. ஏ நிஜமாதான். டேய் நல்ல நாள்லே எனக்கு ஏதாவது ஒரு நோட்டு புக் வாங்கி கொடுறானா கூட வாங்கி தர மாட்டேன். நீ எனக்கு வாங்கி தரியா? இது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை. ஏய் நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அந்த பார்பி டால் பார்த்தேன். சரி வேணாட்டினா விடு. நிஜமா சொல்றியா பொய் சொல்றியா? ஓ மேல சத்தியமா. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா. நீ எனக்கு ஒன்றும் சாம்பிராணி போட வேணாம். என் மேல சத்தியம் பண்ணாத, உன் மேல சத்தியம் பண்ணு. ஷோ இந்த சிறுவண்டு விட்டு தொலையாது போல இருக்கு. பண்ணு. சரி என் மேல சத்தியமா சொல்றேன், நான் அங்க பார்த்தேன். உனக்காக அதை வரும்போது வாங்கிட்டு வரேன், போதுமா? இப்ப நம்புறேன் போ. ஆனா வரும்போது எனக்கு பொம்மை வந்தாகணும், இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளவுதான். வாங்கிட்டு வந்து தொலைறேன் நவுரடி. அம்மா லூசு, இடிச்சிட்டு போறத பாரு, கையே வலிக்குது. இது உடம்பா இல்ல இரும்பு ராடான்னு தெரியல. பார்க்க எம்பிட்டு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறது. சாமி அவருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. இந்த குடியை எப்படியாவது விட்டுறணும்பா. ஆசீர்வாதம் வாங்க வேண்டியவங்க வாங்கம்மா. பா முடியல. கையில நல்லா வேண்டிக்கம்மா. சாமி நல்லபடியா அடுத்த வருஷம் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரட்டும். அப்படி ஆண்டவா, இந்த வருஷம் 10வது ரிசல்ட் உள்ள நல்ல மார்க் எடுக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல படிப்பை வச்சு கொடுக்கணும். எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைனா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு அவன் நல்லா படிக்கணும். நீ தான் நல்லதை அமைச்சு கொடுக்கணும். என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் பண்ணின பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க. என் தம்பி பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுங்க எப்பயும் இதே போல சந்தோஷமா இருக்கணும். அதுங்க சந்தோஷம் என்னைக்கு கெட்டதா இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டியும் திருந்தி என் பிள்ளையும் திருந்தி நல்ல வாழ்க்கை அதுங்களுக்கு அமையணும். நீ தான் அருள் புரியணும். ஏய் எதுக்கடி அழுவுற? இல்லடி, அந்த மனுஷனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அழுகியே வந்துருச்சு. சாமிக்காக தான், ஒன்றும் இல்லை. வா உள்ள வா. சரிடி. இங்கே தான் வர சொன்னோம், வரானா என்னன்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்படி வரலன்னா கிளம்பி போயிடுவோம். இன்னொரு நாள் பார்த்து நம்மளோட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம்.
ஐயோ ஐயோ ஊரா இது சந்திலையும் பொந்தலையும் வீட்டை கட்டி வச்சிருக்காங்கம்மா. இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு 10 வீடு, இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு 10 வீடு. ஐயோ 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 ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிமிஷம் நின்று கும்பிடுறானுங்க. சூட்டை தாங்க முடியாடா ஆண்டாதா. பேசாட்டுக்கு நம்ம கூட தான் யாருமே இல்லையே. நம்ம எதுக்கு அங்க இங்கேன்னு அத்தனை வீடு சுத்தி சுத்தி போகணும்? நம்ம பாட்டுக்கு நேரா கோயிலுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு எங்கிட்டு போறோம் எங்கிட்டு வரோன்னு யாருக்கு என்ன தெரியவா போகுது? இல்ல நம்மள யாரும் தான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஒன்னும் இல்லையே, நம்மளா போறது தானே வழி. அதுதான் சரி. ஆறுமுகம் இப்படியே தூக்கிட்டு போனோம்னா நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. அதனால கொண்டு போய் அலேக்கா கொண்டு போய் சாமி கிட்ட கோவில சேர்த்து போனா 30-40 வீடு இருக்கு. அதெல்லாம் சுத்திக்கிட்டு போக முடியாது சாமி. ஆறுமுகம் எங்கிட்ட அங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், இங்கிட்டு வா. அதாடி இந்த பஞ்சமட்டக்காரன் எங்க இங்க வந்தான்னு தெரியலையே. இங்க வாப்பா. அங்கதான் வரேன். இங்கிட்ட 4 வீடு இருக்கமா இருந்துச்சு, அதான் அங்க சுத்திக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். என்னப்பா நீ அங்கிட்ட எல்லாம் கோவில் இருக்கியா? அந்த இடத்துல கோவில் வீடு, அதனால நம்ம இங்கிட்டு இருந்து போகும்போது அப்படியே போய்க்கலாம். வா 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 வா, இந்த சைடு வா. இங்க 50-60 வீடு இருக்கு, அதுக்கெல்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. எங்க இருந்துடா வாங்கி எனக்குன்னு நம்மள முடிச்சு விட்டா இங்க போங்க. சூடு கொஞ்சம் தாங்க முடியலனே, நீங்க வேணா கொஞ்சம் மாத்தி கொண்டு வரீங்களா? இதுதாம்பா சொல்றது, சத்தியா விரதம் இருக்கணும்னு. இப்படி விரதத்தை நீ ஏனோ எடுத்தீன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் பண்ண முடியாது, சாமி குத்தமாயிடும். அதுவும் நீ தான் தூக்கி இருக்க, நீயே தான் தூக்கிட்டு வந்து கோவில்ல வைக்கணும். ஒடியா 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 ஒடியா. அடே பஞ்சமண்டக்காரா, என்னைய வச்சு நீ நல்லா பண்றடா தெரியுது. இது என்னைக்கு முடியுமோ? 10 வீடு 15 வீடு 60 வீடு சுத்தி முத்தி வரத்து கூட போதும் ஆயிடும். ஏற்கனவே சட்டியை தூக்கி 5 மணி நேரம் ஆகி போச்சு. இதுல இங்க சுத்திட்டு வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆக போதோ? இதை இறக்கி வைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை மணி நேரம் ஆக போதோ? ஆண்டாவா நீதாமா காப்பாத்தணும். வித்யா, என்னப்பா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாரிப்பா, நான் முதல்ல நீ கிளம்பணுன்னே வந்திருப்பேன். என் வீட்டில் ஒன்று இருக்கே கொடுக்கு, அதுவா எங்க போற எதுக்கு போறேன்னு அப்பா அப்புறமேட்டுக்கு ஒரு பொம்மை வாங்கி தானேன்னு ஒரு சொல்லி ஏமாத்திட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி, நானும் நீயும் இந்த மாதிரி பேசுவோமா, இப்படி எல்லாம் பேச மாட்டோமான்னு எத்தனையோ நான் நினைச்சிருக்கேன். நீ ஏன் என்ன கூப்பிடுவோன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கீங்களா? நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு போயிடட்டுமா? சரி சரி சரி, நான் எதுவும் பேசல. நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசு. கதிர், உங்களுக்கு என்னை ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்டதுக்கப்புறம் சத்தியமாக உங்களுக்கு என்னை திரும்ப பிடிக்காது. அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம்? உங்களை பிடிச்சிருக்கு பிடிக்காததுன்னு ஏன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், அதை நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. சபா, நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஓகே, ஐ எம் குவைட். ஓகே சரி கதிர், சத்தியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது கதிர். பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நான் பேசாமல் இருக்கேன். இல்லைன்னா இதுக்கான கமெண்ட்டை நான் கொடுத்துருப்பேன். ஐயோ, தயவு செஞ்சு நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சைலண்ட் ஆயிருங்க. அதுக்கு மேலே நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். கதிர், என்னை பற்றி உங்களுக்கு தெரியறத விட உங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். எங்க அப்பாவுக்கா? ஆமாம், நான் அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான். ஸ்டூடெண்ட் தானே, இதில் என்ன இருக்கு? ஒழுங்கினமான ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒழுக்கம் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் தான். அது நான் தான். ஏய், சும்மா விளையாடாத வித்யா. நான் விளையாடல, ஒரு நிமிஷம். இதுவே ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி கிளாஸ்ல இருந்த சரவணன்ற பையனால என் வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சவரா போச்சு. அவனை நான் சின்சியரா லவ் பண்ணேன். அவனும் என்ன அப்படிதான் இருந்தான். ஆனா என் வாழ்க்கையில இது நான் என்ன பண்ண, எவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. கொஞ்ச நஞ்சம் இல்லை. நான் நொந்து போயிட்டேங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏற்கனவே என் அப்பா என்னால தூக்க மாட்ட போய் என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் யாரையுமே என்னோட வாழ்க்கையில சேர்த்துக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்தா நான் என்ன பண்றது? ஒரு பொண்ணை என் மனசு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் திட்டியும் பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு என் அப்பா அம்மா தாங்க முக்கியம். இத்தனை நாளா தான் நான் தப்பு நிறைய விஷயம் பண்ணி என் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி அவங்கள எதிர்த்து கல்யாணம் பண்ணி பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். மறுபடியும் நான் அதை பண்ணணும்னு விரும்பலைங்க. நீங்க ஒரு நல்ல பையன், உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா, ஒரு குடும்பம் எல்லாமே இருக்கு.
என்னால அது கெட்டு போயிடக்கூடாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை விட்டு விலகி விலகி வரேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுட்டு என்ன ஆள விட்டுருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல பொண்ணு அமையும். இதுதான் உங்களோட முடிவா வித்யா? இது மட்டும்தான் என் முடிவு. என் அப்பா அம்மாவை தவிர வேற யாரையும் நான் என் மனசால கூட இப்ப வரைக்கும் நினைச்சு பார்க்கலங்க. பல கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டேங்க. என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன மறுபடியும் அந்த விஷயத்துல தள்ளிடாதீங்க. இப்ப சொல்லுங்க, என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்க. வித்யா, இப்பவும் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? வித்யா, சத்தியமா சொல்றேன், முதல்ல உன்னை பார்த்தப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னோட அந்த வேகம், என்னை காப்பாத்துனது, அது எல்லாமே உங்ககிட்ட என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி உங்ககிட்ட நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. அந்த பையன் மாதிரி நான் உன்னைய அந்த மாதிரியான நினப்புல நான் உங்ககிட்ட பழக கூட இல்லை. இன்ன வரைக்கும் நான் உன் கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசியிருக்கேனே தவிர மற்ற எதையும் பார்த்து பேசினது கிடையாது. உலகத்தில் ஒரே ஒரு பையன் அப்படி இருந்தானா எல்லா பையனும் அதே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. என் அம்மா என்னை நல்ல பையனாக தான் வளர்த்துருக்காங்க, ஒழுக்கமானவனாகவும் வளர்த்துருக்காங்க. இப்படியாப்பட்ட உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல நான் ஒன்றும் குறைஞ்சிடவும் மாட்டேன். ஐயோ கதிர், நீங்க நல்ல பையங்க. உங்களுக்கு வேற ஏதோ பொண்ணு அமையுங்க. இங்கே பாரு, நீ பண்ணின தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறமே எதுக்கு நீ உன்னையே வருத்திக்கிட்டு உன் அப்பா அம்மாவையும் வருத்திக்கிற? உன் அம்மாவே அடிக்கடி சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவங்களோட ஆசையும் இதாக கூட இருக்கலாம்ல. ஐயோ ஆண்டவா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உங்க அப்பாவுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியுங்க. அவர் இருக்க வீட்டுல எப்படிங்க நான் வந்து இருக்க முடியும்? அதுவும் இல்லாம என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி காட்டிட்டாங்கனாலும் நான் சுக்குநூறன்னு ஒருங்கிருவேன். இங்கே பாரு, அப்போ சொல்கிறது தான் இப்பையும், இப்போ சொல்கிறது தான் எப்பவும். என் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, என் பொண்டாட்டின்னு ஒன்று இருந்தால் அது நீ மட்டும்தான். உன் பாஸ்ட்டு என்ன ஏது அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போனது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்டையே நினச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா வாழ்க்கையே மூவ் ஆன் பண்ண முடியாது. கதிர், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்னை பிடிக்கிறதுக்கு டைம் வேணும்னா சொல்லு, அதுக்கான டைம் கொடுக்குறேன். அது 1 வருஷமோ 2 வருஷமோ எத்தனை வருஷமாக இருந்தாலும் நான் உனக்காக காத்துட்ருப்பேன். என் வாழ்க்கை நீ மட்டும்தான். ஏன் நான் இப்படி பண்றேனே தெரியலையே. ஏன்பா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. எம்மாடி, நல்லா சாமியை வேண்டிக்கமா. அடுத்த வருஷம் நேரம் நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்க. ஏமா, எனக்கு சாமி வந்துருச்சு போலயே. உன் மனக்குமுறல் எனக்கு கேட்டுடுச்சுமா, கேட்டுடுச்சு. நீ கவலையே படாத, திருவிழா முடியட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல, கொஞ்ச மாசத்துல உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுமா, நல்ல செய்தி வரப்போகுது. சாமி, நீங்க தான் அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். பாக்குறவங்க எல்லாம் குழந்தையில நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. யாருமா, உனக்கு நான் இருக்கேன். இந்த ஆத்தா மகமாயி இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. பேசுறவன் பேசதான் செய்வான், தூத்துறவன் தூத்ததான் செய்வான். நான் உன் கூட இருக்கும்போது இந்த அண்டமே உன் கூட இருக்க மாதிரி. நீ நல்லது நினைக்கிறவ, நீ நல்லதை மட்டும் நினை. உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க இந்த ஆத்தா இருக்கேன். உன்னை அழிக்கணும்னு நினைச்சு கருவறுக்கிறவள கருவறுத்து உன் காலடியில பணிய வைக்கிறேன். என்னது கருவறுக்குதா? ஆத்தாடி, நம்ம தான் வளைஞ்சு போகணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஆப்பு கீப்பு ஏதோ வச்சிருமா கடவுள்? ஏற்கனவே ஆப்பு வச்சதுல பல நாளா நடக்க முடியாம நொண்டிக்கிட்டு தெரிஞ்சேன். கக்கூசுக்கு கூட போக முடியாம இப்ப மறுபடியும் ஆப்பு கீப்பு வச்சா என்ன பண்றது? ஆத்தாடி, என்ன பண்றது?